ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி சாப்டரில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம், மெயினான டாபிக் என்னென்னா வந்து ஸ்டோரி ஃப்ரம் மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ். ஓகேங்களா? டெமோக்ரஸி அண்ட் டைவர்சிட்டி அப்படின்ட்டு பார்த்தோம்னாலே டாபிக் படி பார்த்தோம்னா டெமோக்ரஸினா என்ன, ஜனநாயகம். டைவர்சிட்டினா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எவ்வளோ கல்ச்சர்ஸு, நிறைய வித்தியாசங்கள், டிஃப்ரென்சஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து டைவர்சிட்டி டிவிஷன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்கல்ல, பலதரப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்குன்னு தனித்தனி ரிலீஜன், தனித்தனி லாங்குவேஜ், எத்னிசிட்டி இந்த மாதிரி இருக்கிறது தான் டைவர்சிட்டி. இந்த டைவர்சிட்டினால பிரச்சனைகள் வருதா, இல்லை வந்துட்டு இது வந்து நல்லதுக்கு இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்டோரி ஃப்ரம் மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து யூஎஸில் வந்துட்டு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்துட்டு, யூஎஸ்னாலே அமெரிக்கா தான். ஓகேங்களா? யூஎஸில் வந்துட்டு என்னென்னா சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் அப்படின்ட்டு ஒரு மூமெண்ட் வந்து, ஒரு பாப்புலரான மூமெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. இது என்னென்னா இட்ஸ் ரிஃபர்மேஷன் மூமெண்ட் தான். என்ன ரிஃபர்மேஷன், எதுக்கு ரீஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னா, ரீஃபார்ம்னா என்னென்னா ஒரு மறுமலர்ச்சி, அதாவது ஏதாவது ஒரு புதுசாக வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா என்ன, பிளாக்ஸ் அண்ட் ஒயிட்ஸு ரெண்டு பேரையும் வந்து பிரித்து பார்த்தாங்கல்ல. பிளாக்னா வந்துட்டு ரொம்பவே கீழானவங்க, வெள்ளையாக இருந்தால் அவங்க வந்து ரொம்பவே டாமினேட்டடான பர்சன், அவங்க தான் வந்து எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல. ஸோ இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் வந்துட்டு அமெரிக்காவில் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் அப்படின்ட்டு ஒரு மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை வந்து யார் க்ரியேட் பண்ணது அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர். ஓகேங்களா? மார்ட்டின் லூத்தர் கிங் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? கேள்விப்படலைன்னா போயிட்டு ரெஃபர் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னா மார்ட்டின் லூத்தர் கிங். ஓகேங்களா? இது என்னென்னா இட்ஸ் அ நான் வயலன்ஸ் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். அதாவது எந்த ஒரு வயலன்ஸும் இல்லாமல், நம்ம இந்தியாவில் சத்தியகிரகா பண்ணோம்ல, சத்தியகிரகா வந்து நம்ம நேஷ்னலிசம் இன் இந்தியா சாப்டரில் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்தியாவில் எப்படி சத்தியகிரகா வந்து நான் வயலன்ஸு, அப்புறம் சிவில் டிசோபீடியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். நான் வயலன்ஸ்னால் என்னென்னா எந்த ஒரு வயலன்ஸு, எதையும் அடிச்சு நொறுக்கக்கூடாது, யாரையும் போய் துன்புறுத்தக்கூடாது, அந்த மாதிரி இருந்தது நான் வயலன்ஸ். சிவில் டிசோபீடியன்ஸ்னால் கவர்மெண்ட் போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கவர்மெண்ட் சொல்கிறத கேட்க மாட்டோம், நாங்களும் உங்களை வந்து அடித்து துன்புறுத்த மாட்டோம். அதுதான் வந்து நான் வயலன்ஸு, சிவில் டிசோபீடியன்ஸ். இந்த மூமெண்ட் வந்து இப்படி தான் போச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன சொல்கிறாங்க என்னென்னா, நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் வந்துட்டு ஒரு சின்ன பிக்சர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை பாருங்கள். 1968 200 மீட்டர் ரேஸ் வந்து ஒன்று நடக்குது. ஓகேங்களா? 1968 ஒலிம்பிக்ஸில் வந்து 200 மீட்டர் ரேஸ் நடக்குது. மெக்சிகோவில் வந்துட்டு அந்த ரேஸ், அந்த ஒலிம்பிக்ஸ் வந்து நடக்குது. எங்கே நடக்குது? மெக்சிகோவில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு யார் என்னென்ன வின் பண்ணுறாங்க அப்படின்னா, டாமி ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து கோல்டு வின் பண்ணுறாரு. அடுத்தது வந்துட்டு பீட்டர் நார்மன் அப்படிங்கிறவர் சில்வர் மெடல் வின் பண்ணுறாரு. அடுத்தது ஜான் கார்லோஸ் அப்படிங்கிறவர் என்ன பிரான்ஸ், அதாவது தேர்ட் ப்ரைஸ் வந்து வாங்குறாரு. ஓகேங்க? கோல்டுனா ஃபஸ்ட்டு, சில்வர்னா செகண்டு, பிரான்ஸ்னா தேர்டு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டும் தேர்டு ப்ரைஸும் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா டாமி ஸ்மித்தும் ஜான் கார்லஸும். இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ். அதாவது ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா அவங்க யார் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஆஃப்ரிக்காவிலேருந்து மைக்ரேஷன் பண்ணி வந்திருப்பாங்கல்ல. அதாவது எப்போனா 17th and 19th சென்ச்சுரிக்கு இடையில் வந்துட்டு ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய பேரை வந்துட்டு ஸ்லேவ்ஸாக, அதாவது கொத்தடிமைகளாக வந்துட்டு அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட ஜென்ரேஷனாக தான் வந்துட்டு அவங்க ஜென்ரேஷன் தான் என்னென்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கான்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஒயிட் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அமெரிக்காவில் பிளாக்ஸும் இருப்பாங்க. அந்த பிளாக்ஸ் தான் யாருன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். இப்போ அந்த ஸ்லேவ்ஸாக வந்தாங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து குடியுரிமை, அதாவது அவங்களுக்கான இப்போ ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அவங்கள எப்படின்னா இன்னும் வந்துட்டு ரொம்பவே அப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதை தான் எதிர்த்து இவங்க வந்து அந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா பிளாக் அமெரிக்கன்ஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இந்த டாமி ஸ்மித்து, ஜான் கார்லஸ் அந்த ஒரு இன்சிடெண்ட் அங்கே என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா, இவங்க எல்லோரும் வின் பண்ணிட்டாங்களா, மெடல் வந்து வின் பண்ணிட்டாங்க. மெடல் செரிமனி இருக்கா, அதாவது இங்கே மெடல் வந்து கொடுப்பாங்களா, மெடல் போட்டு விடுவாங்களா, போட்டு விட்டு அந்த ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கும், அதிலெல்லாம் நிற்பாங்களா. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு டாமி ஸ்மித்து, ஜான் கார்லஸும் அப்புறம் பீட்டர் நார்மன் 3 பேரும் நிற்கிறாங்க. இப்போ என்ன ஒரு இது நடக்குதுன்னா, டாமி ஸ்மித்தும் ஜான் கார்லஸும் என்ன பண்ணுறாருன்னா
அவங்க கையில் வந்துட்டு பிளாக் கலர் க்ளோ அணிஞ்சிருக்காரு, அதாவது பிளாக் கலர் க்ளவுஸ் அணிஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. போட்டுட்டு அவங்க கையை இப்படி மடக்கி, நம்ம கையை இப்படி மடக்கி இப்படி இப்படி மடக்கணும்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிளென்ச்டு ஃபிஸ்ட்னால் அதுதான். ஓகேங்களா, கையை மடக்கிட்டு அவங்களோட கையை வந்து மேலே தூக்கியிருக்காங்க. கையை மேலே தூக்கிட்டு தலையை வந்து கீழே குனிஞ்சிருக்காங்க. அதாவது கையை மடக்கி, நம்ம வந்து ஜெய்ஹிந்த் சொன்னால் எப்படி சொல்லுவோம், இப்படி கையை மடக்கிட்டு இப்படி சொல்லுவோமா, அது மாதிரி கையை மேலே தூக்கியிருக்காங்க, தலையை கீழே குனிஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, காலில் வந்து பிளாக் கலர் சாக்ஸ் போட்டிருக்காங்க, காலில் பிளாக் கலர் சாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ஷூ போடாமல் நிற்கிறாங்க, ஷூவை பக்கத்தில் கழட்டி வச்சுட்டு வெறும் சாக்ஸ் போட்ட காலோடு நிற்கிறாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எதை வந்து மென்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பிளாக் பவர், அதாவது பிளாக் எங்களோட பவர் என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இது வந்து கொடுக்குது. ஓகேங்களா, இந்த பிளாக் பவர் அப்படிங்கிறது ஒரு மூமெண்ட் தான். என்னென்னா ஆன்டி ராசிஸ்ட் மூமெண்ட். இது எப்போ நடந்துச்சுன்னா 1966லேருந்து 1975 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் சில்வர் மெடலிஸ்ட் இருக்கார் பார்த்தீங்களா, பீட்டர் நார்மன். இவர் என்னென்னா அமெரிக்கனும் கிடையாது, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனும் கிடையாது, அந்த அமெரிக்காவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியாவோட சேர்ந்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க இந்த 2 பேரையும், அதாவது டாமி ஸ்மித்தையும் ஜான் கார்லஸையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த அது என்ன சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஹியூமன் ரைட்ஸ் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச், ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்சை வந்து அணிஞ்சிருக்காரு. அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு அந்த பேட்ச் வந்து அணிஞ்சு அது என்ன பண்ணுறாருன்னா மித்த 2 ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நான் வந்து இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சில்வர் மெடல் வின் பண்ண பீட்டர் நார்மனும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இது வந்து என்னன்னா இன்டர்நேஷ்னலி அட்டென்ஷன் வந்து வாங்குது. அதாவது உலகம் பூரா இந்த இன்சிடெண்ட்டை வந்து திரும்பி பார்க்குறாங்க, என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அத்லெட்டிக்ஸ் அப்படின்னா விளையாட்டோடு இருக்கணும். அதை வந்து பொலிட்டிக்ஸை வந்துட்டு, அதாவது ஒரு அரசியல் விஷயம் மட்டும் இல்லாமல் மக்களோட டிஸ்கிரிமினேஷன், இது எல்லாத்தையும் வந்துட்டு விளையாட்டுக்கு கொண்டு வர்றது தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா, அது வந்து அத்லெட்டிக்ஸில் வந்து அது வந்து ரூல்ஸுக்கு அத்துமீறலான ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க 3 பேரோட மெடல்ஸையும் வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. அவங்க 3 பேருக்கும் ப்ரைஸஸ் கிடையாது அப்படின்ட்டு திருப்பி வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்டர் நார்மன் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணவர், இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ்திரேலியா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஒலிம்பிக்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, இப்போ என்னென்னா இவங்க அதாவது 2 பேருக்கு, இந்த 2 பேருக்கு, அதாவது யாருக்குன்னா டாமி ஸ்மித்துக்கும் ஜான் கார்லஸ்க்கும் வந்து சான் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து வெளியில் அவங்க எந்த போஸ்ட்டில் நின்றாங்களோ அந்த போஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது உங்கள் புக்கோட ரைட் சைடு பேஜில் வந்துட்டு பெரிய பெரிய பிக்சராக இருக்கும், ஒரு ஸ்டாச்சு மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரென்சஸ், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிவிஷன்ஸ். ஓகேங்களா, சோஷியல் டைவர்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் சொசைட்டி. இப்போ நம்மளுக்கு ஒரு டைவர்சிட்டி, நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒவ்வொரு சொசைட்டிலையும் ஒவ்வொரு ஃபார்ம்ஸில் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ் புரியலைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா பெல்ஜியம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரீஜன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது. ஸ்ரீலங்கா அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பார்க்கையில் இப்போ சோஷியல் டைவர்சிட்டி அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கும் எல்லா ரீஜன்ஸ்க்கும் வந்து ஒரே சோஷியல் டைவர்சிட்டி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு விதமான சோஷியல் டைவர்சிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் பெல்ஜியமில் வந்து இந்த கேஸாக இருக்குது, ஸ்ரீலங்காவில் இப்படி இருக்குது. ஓகேங்களா, ஒரிஜின் ஆஃப் தி சோஷியல் டிஃப்ரென்சஸ், மெஜாரிட்டி ஆஃப் சோஷியல் டிஃப்ரென்சஸ், மேஜராக வந்து என்னென்ன சோஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, என்னென்ன டிவிஷன், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ எல்லாமே பிறப்புலேருந்து வர்றது தான். ஓகேங்களா, நான் மேல் ஜாதி, நான் கீழ் ஜாதி அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, இது எல்லாமே பிறப்புலேருந்து தான். நான் இந்த மொழி தான் பேசுவேன், பிறப்புலேருந்து தான். நான் வந்து இந்த ரிலீஜன் தான் ஃபாலோ பண்ணுவேன், பிறப்புலேருந்து தான். எல்லாமே வந்துட்டு பர்த் ரைட் தான். ஓகேங்களா, இப்போ நான் இந்த இதில் பிறக்கிறேன்னா நான் கடைசி வரைக்கும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லா சோஷியல் டிஃப்ரென்சஸுமே மேக்ஸிமம் வந்து பர்த் வச்சு தான் வருது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மேல் ஆர் ஃபீமேலா, டாலா இல்லை ஷார்ட்டாக இருக்கேனா, ஃபிசிக்கல் எபிலிட்டிஸா, என்னால் இது பண்ண முடியுமா இல்லை என்னால் பண்ண முடியாதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்னா பர்த்லேருந்து வர்றது தான். ஓகேங்களா, ஆனால் சில விஷயங்கள், சில சோஷியல் டிஃப்ரென்சஸ்னால் நம்மளோட சாய்ஸ் பொறுத்து இருக்குது. நான் வந்து இப்படி இருக்கிறதுனா நான் இப்படி இருந்துக்கிறலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சம் பீப்புள், சில பேர் வந்து ஏத்திஸ்டாக இருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா எந்த ஒரு ரிலீஜனும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, எந்த ஒரு ரிலீஜனும் ஃபாலோ பண்ணாத ஏத்திஸ்டாக இருப்பாங்க. ஓகேங்களா,
சில பேர் என்னவா இருப்பாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ முஸ்லீம்லேருந்து ஹிந்துவா கன்வெர்ட் ஆவாங்க, ஹிந்துவா இருந்துட்டு கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க பிறந்த ரிலீஜியன்ல வந்துட்டு வேறு வேறு ரிலீஜியன் வந்து கன்வெர்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளோட சாய்ஸாக இருக்குன்னா, இப்போ நான் வந்து ஒரு டாக்டராக இருக்கேன், நான் ஒரு டீச்சராக இருக்கேன் அப்படின்னா, நான் டீச்சராக இருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னோட சாய்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இது என்னோட சாய்ஸ், என்னோட விருப்பப்படி தான் நான் உங்களுக்கு வந்து இதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த வேலையில் இருக்கேன், அப்புறம் நான் இந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறேன், இது எல்லாமே வந்துட்டு என்னோட விருப்பம் தான். சப்போஸ் எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனையோ இல்லை என்னோட கல்ச்சரையோ வந்து மாற்றிட்டு போகலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நாட் ஆல்வேஸ் சோஷியல் டிஃப்ரென்ஸ் லீட் டு சோஷியல் டிவிஷன். எப்போதுமே வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு சோஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது எனக்கும் உனக்கும் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு சோஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம 2 பேருக்கு ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா இது எப்போதுமே இப்போ 2 பேர் அப்படின்னு எடுத்துக்கிறத விட குரூப் ஆஃப் பீப்புள், இப்போ நாங்கள் ஒரு குரூப்பு நீங்கள் ஒரு குரூப்பு அப்படி இருக்கையில் உங்களுக்கு ஒரு சில சோஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், எங்களுக்கு ஒரு சோஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம். நம்ம 2 பேர்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதுதான் சோஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இந்த சோஷியல் டிஃப்ரென்ஸ் எப்போதுமே டிவிஷன் வந்து கொண்டு வராது, அதாவது நம்ம 2 பேரும் எப்போதுமே வந்துட்டு பிரிக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? சில சமயம் என்னென்னா சோஷியல் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஒரே குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டும் பிரிக்கக்கூடும். ஓகேவா? இப்போ என்னென்னா நான் வந்து பிளாக் பீப்புளாக இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் பிளாக்காக இருக்கேன், நீங்கள் வந்து ஒயிட்டாக இருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ பிளாக்காக இருக்கேன்னா என்னைய வந்துட்டு என் இனத்துக்கும் கூட என்னை வந்து பிடிக்காமல் போகலாம், அந்த மாதிரியே இருக்கலாம். சில நேரம் வந்துட்டு உங்கள் இனம், அதாவது நீங்கள் ஒயிட்டாக இருக்கீங்க, உங்களோட லவ்வையும் வந்துட்டு நான் வந்து வாங்கலாம்ல. அதாவது சிமிலர் குரூப் ஆஃப் பீப்புளும் வந்துட்டு சில சமயம் வந்துட்டு சோஷியல் டிவிஷன்ஸ் வரலாம். இப்போ பிளாக்குக்கு இடையிலேயும் வந்துட்டு சோஷியல் டிவிஷன்ஸ் வரலாம், ஒயிட்டுக்கு இடையிலேயும் சோஷியல் டிவிஷன்ஸ் வரலாம், பிளாக்கும் ஒயிட்டும் கூட சில சமயம் சேரலாம். ஓகேங்களா? அதாவது டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்பாக இருக்கிறவங்களும் சேரலாம், ஒரே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் சண்டை வந்து பிரியலாம். ஓகேங்களா? இதைத்தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா கேர்லஸ் ஸ்மித் இருக்காங்களே, கேர்லோஸும் ஸ்மித்தும். ஓகேங்களா? அந்த டாமி ஸ்மித்தும் கேர்லோஸும் வந்துட்டு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். ஓகேங்களா? ஆனால் நார்மன் யார்? சம்மந்தமே இல்லாத ஆஸ்திரேலியன்காரர். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் வந்துட்டு அதாவது இவங்க 3 பேரும் கேர்லஸ் ஸ்மித்தும் நார்மனும் வந்துட்டு வேறு வேறு ரேஸை சேர்ந்தவங்க. வேறு வேறு ரேஸ்னால் வந்துட்டு வேறு வேறு கலர், வேறு வேறு நேஷனை வந்துட்டு சேர்ந்தவங்க. ஆனால் 3 பேருமே என்ன அத்லெட் தான். 3 பேருமே எதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் எதிர்த்து போராடுறாங்க. வேறு வேறு நேஷனை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எதிர்த்து போராடுறாங்களா? இதைத்தான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்புறம் என்னென்னா சில சமயம் வந்துட்டு பீப்புள் ஆஃப் சேம் ரிலீஜன், ஒரே ரிலீஜன் அந்த இப்போ நான் ஹிந்துவாக இருந்தேன்னா எங்களுக்கு, அதாவது ஹிந்துஸ் பீப்புளுக்கும் இடையிலையும் வந்துட்டு நிறையா காஸ்ட் இருக்கும், அப்புறம் முஸ்லீம்ஸ்க்கு இடையிலையும் நிறையா காஸ்ட் இருக்கும், கிறிஸ்டியன்ஸ்க்கு இடையிலையும் நிறையா காஸ்ட் இருக்கும்ல. இதைத்தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஃபேமிலியில் இருந்தால் கூட, ஒரே ஃபேமிலியில் இப்போ வந்துட்டு என் ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ 10 பேரில் நான் ரொம்ப புவராக இருக்கேன்னு வைங்க. 10 பேரில் நான் ரொம்ப புவராக இருக்கேன்னா என் கூட யாருமே வந்துட்டு அவ்வளோவா சோஷியலைஸ் ஆக மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் மித்தவங்கெல்லாம் நல்லா ரிச்சாக இருக்காங்க, நானும் போய் மித்தவங்கள்ட்ட போய் தயங்குவேன். பார்த்தீங்களா? ஒரே ஃபேமிலியாக இருந்தாலுமே ரிச் அண்ட் புவர் அந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரிச்சான பீப்புள் புவரான பீப்புள் கூட அதிகம் மிங்கிளாக பயப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பிடிக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு ரிச்சும் புவரும் கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரே ஃபேமிலியாக இருந்தால் கூட, ஒரே ஃபேமிலியிலே இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கையில் நம்ம சொசைட்டியில் எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த கம்ப்ளீட் சாப்டர். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.